சார் ஹார்லிக்ஸ் நன்னா ஆத்தி இளஞ்சூட்ல இருக்கா? இருக்கு சார். சார் இன்னைக்கு கேஸ் அவ்வளவு சாதாரணமா இருக்காது போல இருக்க. ஏன் அப்படி சொல்ற? எதிர்கட்சி வக்கீல் கொண்டு வர போற சாட்சியை வச்சுதான் சார் அப்படி சொல்றேன். யார் அந்த சாட்சி? கடவுளோட மனசாட்சியா? மனசாட்சி இல்ல சார், பொய் சாட்சி. என்ன வளர்ற? நான் வளரல சார், உங்களுக்கு எதிராக பொய் சாட்சி ராஜாக்கிளி தெளிவா வளர போறான். ராஜாக்கிளியா? யார் அவன்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ராஜாக்கிளியே தெரியாதா உங்களுக்கு? தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். அவன் வீராதி வீரன், சூராதி சூரன். எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் பொய் சாட்சி சொல்லி உடைக்கத்துல அவன் புலி. என்கிட்டயே புலியா? என் பேர் என்ன தெரியுமா? டைகர் தாத்தாச்சாரி. அது உங்க பேர்ல மட்டும்தான் சார், அவன் நிஜத்திலேயே புலி. வாட்? அது அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க சார். இந்த தாத்தாச்சாரி ஒரு கேஸ்ல ஆஜராகிறான்னா சிட்டியில இருக்கிற லீடிங் லாயர்ஸ் அத்தனை பேரும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த கேஸ்ல ஆஜராக மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அதே மாதிரி அந்த ராஜா கிளி ஒரு கேஸ்ல பொய் சாட்சி சொல்ல போறான்னு தெரிஞ்சா எந்த வக்கீலும் அந்த கேஸே எடுத்துக்க மாட்டாங்க சார். அவன் ராஜா கிளியா இருந்தா என்ன, இல்ல ராஜாளி கழுகா இருந்தா என்ன, அவனோட ரெக்கையை உடைச்சு கூண்டுக்குள்ள போடாம விட மாட்டேன். முடியுமா சார்? முடியும், நிச்சயமா முடியும். இந்த கேஸோட எவிடன்ஸே இந்த பொடியும் தானே? ஆமா சார். இவன் யாரு, எப்படி இருப்பான்னு அந்த ராஜா கிளிக்கு தெரியாது இல்ல? தெரியாது சார். இந்த பையனை வச்சே நான் கேஸ ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. சர்க்குலர் ரிப்போர்ட்ல சைன் வாங்கிட்டேன் மேடம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதவங்க யாராவது இருந்தா வர சொல்லியிருந்தீங்க. யாராவது இருக்காங்களா? ஒரு பொண்ணு வந்திருக்கு மேடம். யாரவ? 12th A மலர்விழி. மலர்விழியா? இன்னும் கட்டலையாவ? சரி வர சொல்லு. சரிங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீ இன்னும் ஃபீஸ் கட்டலையா? இல்ல மேடம். ஏன்? நாளைக்கு கட்டிடுறேன் மேடம். லுக், லாஸ்ட் டேட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. பிளஸ் 2லயே நீ பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதனால தான் நான் உனக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தேன். அதையும் மீறி நீ நாளைக்கு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ கெட்டிக்காரிங்கிறதுனால தான் உன்கிட்ட கொஞ்சம் கரிசனம் காட்டினேன். அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்த பார்க்காத. எனக்கு கண்டிஷனும் நடக்கும் தெரியும், கரிசனம் காட்டவும் தெரியும். இல்ல மேடம், நாளைக்கு கண்டிப்பா கட்டிடுறேன். இன்னைக்கு தப்பிக்கிறதுக்காக நாளைக்குன்னு சொல்றியா? உன்னை நம்பி மேனேஜ்மெண்ட்டுக்கு தினமும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னும் ஃபைனலா ஒரு சான்ஸ் தரேன். இன்னும் ஒரு வாரத்துல நீ ஃபீஸ் கட்டல, as administrators நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்தே தீருவேன். கண்டிப்பா நாளைக்கு கட்டிடுறேன் மேடம். You may go now. Thank you மேடம். எதிர்த்தரப்பு வாதத்தை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர், நான் எதிர்த்தரப்பு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். எஸ் ப்ரொசீட். ராஜா கிளி, ராஜா கிளி, ராஜா கிளி. வணக்கம்யா. நான் சொல்வதெல்லாம் உண்மை இல்லையா? நானே சொல்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதானே? உட்காருங்க. நீர்தான் ராஜா கிளி என்பவரோ? நீர்தான் டைகர் தாத்தாச்சாரி என்பவரோ? உங்க பேர் என்ன? அவ்வளவு உயரத்துல இருந்து ஒருத்தர் 3 தடவை என் பேரை கத்தி கூப்பிட்டாரு. உங்க காதல ஓடியா? ராஜா கிளி. அப்படின்னா உங்க பையன் பேரு இளவரசன் கிளியா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? உங்க பேர் தாத்தாச்சாரி, உங்க அப்பா பேர் என்ன? கொள்ளு தாத்தாச்சாரியா? யுவர் ஆனர், நான் இதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மிஸ்டர் தாத்தாச்சாரி, எனக்கு பேர் தான் பூமராங். நாம அமைச்சது நமக்கே வரும். வழக்குக்கு தேவையான கேள்விகளை மட்டும் கேளுங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் தேவையில்லைங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜா குருவி, ஐ எம் சாரி, மிஸ்டர் ராஜா கிளி, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? பொய் சாட்சி சொல்றது. அப்படியே நினைச்சுதான் இந்த கேள்வி கேக்குறீங்க? இல்ல, வேற தொழில் இருக்கு. என்ன தொழில்? பொட்டிக்கடை நடத்துறேன். என்னப்பா? போய் நீங்க இந்த கோர்ட் ஏரியாவிலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்க நிஜமான தொழில் அந்த பொட்டி கடையா இருக்க முடியாது. மிஸ்டர் ராஜா கிளி, கோர்ட்ல உங்களை நான் பல தடவை பார்த்திருக்கேன். இதே கூண்ல ஏறி நிறைய தடவை சாட்சி சொல்லிருக்கீங்க. மன்னிக்கணும் யுவர் ஆனர், நீங்க சொல்ற மாதிரி நிறைய தடவை நான் இந்த கூண்ல ஏறி சாட்சி சொல்லியிருக்கேன். ஆனா இது இவங்க சொல்ற மாதிரி என் தொழில் இல்ல, என் கொள்கை. கொள்கையா? எஸ் யுவர் ஆனர். எங்கெல்லாம் நீதிக்கு இழுக்கு உண்டாவதோ, நியாயத்துக்கு பங்கம் உண்டாவதோ, நேர்மைக்கு அநியாயம் உண்டாவதோ, அங்கெல்லாம் கடவுள் அவதாரம் மாதிரி இந்த ராஜா கிளி டான்னு வந்து நிப்பான்.
கண்ணால பார்த்தத தைரியமா இந்த கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுவான். அதனால நீதி பிழைக்கும், நியாயம் தழைக்கும். என் கொள்கை தப்பா யுவர் தப்பே இல்லை மிஸ்டர் தாத்தாச்சாரி, உங்க குறுக்கு விசாரணையை தொடரலாம். மிஸ்டர் ராஜாக்கிளி, கடந்த 16ஆம் தேதி எனது கட்சிக்காரர் சந்திரசேகர் குணசேகரன் என்ற சிறுவனை 2 கன்னத்திலும் மாறி மாறி அடித்ததாக நீங்கள் தானே போலீஸ் தரப்பில் சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள் சார். அது பொய்ன்னு நான் சொல்றேன். ஆண்டவா, அந்த பையனை இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஐயா மன்னிக்கணும். நீங்க எப்படி உங்க கருப்பு கவுனுக்குள்ள வெள்ளை உடுப்பா மறைச்சு வச்சிருக்கீங்களோ அது மாதிரி உங்க பொய்யால ஏன் உண்மையை மறைக்க பாக்குறீங்க. அப்படின்னா சந்திரசேகர் அந்த பையன் அடிச்சது உண்மைங்கிறீங்களா? அக்மார்க் உண்மை சார், ஐஎஸ்ஏ உண்மை சார், ஐஎஸ்ஓ 9001 உண்மை சார். ஓஹோ, உண்மைக்கு தர சான்றிதழ் தரீங்களா? அப்படின்னா அந்த பையன் எவ்வளவு உயரம் இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? தாராளமா. இதை மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் இல்ல சார், இந்த கோர்ட்டும் ஒத்துக்கும். என்ன உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். பொய் சாட்சி சொன்னதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். சம்பந்தப்பட்ட சிறுவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருக்கேன். நீங்களும் பார்த்திருக்கீங்க. அவன் 3 வயசு பையன் தான் தெரியாம இவர் கையை காட்டுறார் மிலாட். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வக்கீல் இப்படி குதிச்சா எப்படி வரானார்? மிஸ்டர் தாத்தாச்சாரி, நீங்க எதுலயும் அவசரம் கொடுக்க. சாட்சி முழுக்க பேசுறதுக்குள்ள என்ன அவசரம்? பையன் எவ்வளவு உயரம்? இவ்வளவு ஆயிரம். ராஜா கிளி வாழ்க! 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 நான் என்ன பெரிய அரசியல் தலைவரா எனக்கு போய் வாழ்க கோஷம் போடுறீங்க? ஓ, எல்லாரும் இப்படிதான் தலைவர் ஆகிறாங்களா? அண்ணா சூப்பர்ண்ணா, பையனை கண்ணால பார்க்காமயே கேஸ் ஜெயிச்சிட்டீங்க. டைகர் ஜாதகத்திலே மண்ணக்க வச்சிட்டீங்களே. 5 நிமிஷத்துல மான நஷ்ட வழக்குல 35,000 ரூபாய் சொலையா வாங்கி கொடுத்துட்டீங்கண்ணே. உங்களை விட்டா அந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாதுண்ணே. நீங்க ஜெயிப்பீங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். அதான் முன்கூட்டியே ஸ்வீட் வாங்கி வந்தேன். நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கண்ணே. தேங்க்ஸ் அங்கட்டு. டைம் ஆச்சு. எக்மோர் கோர்ட்டுக்கு போய் இன்னொரு கேஸ்ல சாட்சி சொல்லணும். மற்றமா இருங்கண்ணே, நம்ம ஆட்டோ போறா. டேய் ஆட்டோ கூப்பிடா. வாங்க யாருண்ணா? ஏய், எட்மோர் கோர்ட்ல சாரை பத்திரமா இறக்கி விட்டுறேன். என்ன அண்ணா வாங்கண்ணா. வரேன்பா. சரிண்ணா சரிண்ணா, போட்டு வாங்க. பத்திரமா விட்டு போடா. சரிண்ணா. ஏய் வாடா 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 வாடா. என்ன சார், அமெரிக்காவுல ட்வின் டவரை உடைச்ச மாதிரி கோர்ட்ல உங்க இமேஜ ராஜா கிளி சுக்குநூறா உடைச்சிட்டானே. டைகர் தாத்தாச்சாரி, ஆனா ராஜா கிளி ஆஃப்டர் ஆல் ஒரு கிளி புளிய பூனையாக்கிட்டு போயிருச்சே. ராஜா கிளி, எல்லாரும் முன்னாடியும் என்ன தலைகுனிய வச்சுட்டல்ல. கூடிய சீக்கிரமே இந்த தாத்தாச்சாரி யாருன்னு காட்டுறேன்டா, காட்டுறேன். எது மிக்ஸி பணம் தானே? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா? சரிங்க சார், ஈவினிங் வந்து கட்டிடுறேன் சார், நம்புங்க. எப்படியா? அது எதுக்கு சார் உங்களுக்கு? இந்த தேன்மொழி நினைச்சா ரஷ்யாவை அமெரிக்காவுக்கு வித்தாவது கட்டிடுவா. போதுமா? சரிங்க சார். வாங்க சார் போன. சாரி டியர், நேற்றுக்கு மறந்துட்டேன். நிச்சயமா நாளைக்கு நீ இன்டர்நெட்ல கேட்டதை நான் டவுன்லோட் பண்ணி தரேன். என்னது கொடியும் மாவா? நான் ஜெனரல் நாலேஜ்ல புலி சிங்கம் தெரியல, பக்காவா பண்ணி தரேன். ஓகே பாய், see you. தேன்மொழி 3 கால் ஆச்சு. லவ்வர் கிட்ட பேசினாலே கணக்கு தெரியாதே. ஆமா, ஜெனரல் நாலேஜ்ல நீங்க ஜூவா? அப்படின்னா? இல்ல, ஜெனரல் நாலேஜ்ல நான் புலி சிங்கம்னு பேசிட்டு இருந்தீங்களே, அதனால கேட்டேன். ஆமாமா, நான் ஜிகே காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கேன். அப்படியா? அப்படின்னா நமக்குள்ள பெட் வச்சுக்கலாமா? சாரிமா, நீ விளையாடுறதுக்கு ஏத்தாள் நான் இல்ல. நான் ஆல்ரெடி எங்கேஜ். இப்போ நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்ல, என் லவர் கிட்ட தான். தெரியும்ல, நீ லவ் பண்றதுக்கு வேற ஆளா பாரு. ஹலோ, என்ன பெரிய மிஸ்டர் இந்தியா நினைப்பா? என்னோட டாப் 10 லிஸ்ட்ல ரித்திக் ரோஷனுக்கே 10th பிளேஸ் தான். நீங்களாம் டாப் 100லே வர முடியாது. ஜெனரல் நாலேஜ்ல பெட் வச்சுக்கலாமான்னு கேட்டா அதுக்குள்ள லவ் கிவன் அபத்தமா பேசிட்டீங்களே. சாரி தென்மொழி, நான் கொஞ்சம் அவசரத்துல பேசிட்டேன். ஆமா, அது என்ன ஜிகேல பெட்டு? அப்படி வாங்க. டெலிபோன் சம்பந்தமா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு 25 ரூபாய் தருவேன். தெரியலனா நீங்க எனக்கு 25 ரூபாய் தரணும். சரியா? சரி கேளு. இந்த போன் டயலிங் செட்ல 5 நம்பர் பட்டன் இருக்குல்ல, அது மேல மட்டும் ஒரு புள்ளி தட்டுப்படும். மத்த பட்டன் மேல அது இருக்காது. அந்த புள்ளி எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே.
எடுங்க சார் 25 ரூபாய். என்னம்மா வம்பா இருக்கு? 25 ரூபாய்க்கு பெட்டு கட்டினீங்களே ஞாபகம் இல்லையா? எப்படியோ 4 காலுக்கு 30 ரூபாய் வசூல் பண்ணிட்டேன். ஆமா இந்த புள்ளி எதுக்கு இருக்கு? நான் சொல்ல மாட்டேன் சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதா நமக்குள்ள பெட். நீங்க தோத்து போயிட்டீங்க. போயிட்டு வாங்க சார். ரொம்ப விவரமான பொண்ணுதான் நீ. சொல்லுங்க சார், இந்த புள்ளி எதுக்கு இருக்கு? தெரியலையம்மா. எடுங்க சார் 25 ரூபாய். என்னங்க சார் 20 ரூபாய் கொடுக்குறீங்க? பேலன்ஸ் 5 ரூபாய். விட மாட்டேன்றியம்மா. என்ன தென்மொழி, இன்னைக்கு என்ன கலெக்ஷன்? ரொம்ப டல் சார். 800 ரூபாய் தான் கலெக்ஷன் ஆச்சு. என்ன தென்மொழி, மீட்டர்ல சூடு வச்சு நீ தனி கலெக்ஷன் பண்ணிட்டியா? சார், சூடு வச்சு ஏமாத்துறதுக்கு இது என்ன ஆட்டோமீட்டரா? எஸ்டிடி மீட்டர். என்ன பார்த்து இப்படி வார்த்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் தைரியம் வந்துச்சு? தமிழ் சொல் அகராதிலேயே நேர்மை என்ற வார்த்தைக்கு நேரா என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? என்ன போட்டிருக்கோம்? தேன்மொழின்னு போட்டிருக்கோம். அப்படியா? அப்படிதான் சார். அப்படிப்பட்ட என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களா? இனிமே நான் வேலைக்கு வரல சார். என்னோட சம்பள பாக்கிய செட்டில் பண்ணுங்க. தேன்மொழி, தேன்மொழி கோச்சுக்காத தேன்மொழி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஏதோ கை நிறைய பணம் வச்சிருக்கேன்னு பார்த்து அவசரப்பட்டு கேட்டுட்டேன். இதுக்கு போய் வேலையை விட்டு போறேங்கிறியே. இப்போ இந்த பணம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெட் வைக்கிறேன். சொல்றீங்களா? என்னது இந்த பெட்டு? நீங்க இந்த எஸ்டிடி பூத்துக்கு முதலாளி தானே? ஆமா. போன்ல 5ஆம் நம்பர் பட்டன்ல மட்டும் ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளி எதுக்கு இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு 25 ரூபாய் தந்துடுறேன். சொல்லலன்னா நீங்க எனக்கு 25 ரூபாய் தரணும். இதுதான் பெட்டா? ஆமா, புள்ளி இருக்கு. இந்த புள்ளி எதுக்கா இருக்கு? தெரியல. அப்ப 25 ரூபாய் எடுங்க. என்னம்மா இது? இதுக்கு போய் 25 ரூபாய் கேக்குறியே. சார், பெட்டுனா பெட்டு தான், எடுங்க சார். இப்படிதான் காலையில இருந்து இதே கேள்வி கேட்டு எல்லார்கிட்டயும் 25 சேர்த்து வச்ச பணம் தான் இது. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின மிக்சிக்கு கட்டணும். அப்புறம் தான் சார் வீட்டுக்கு போகணும். அப்படியா? சரி சரி, இந்த புள்ளி எதுக்கா இருக்கு? அது கண் பார்வை தெரியாதவங்களுக்கு வச்சிருக்கிற புள்ளி சார். அவங்க அதை தடவி பார்த்து 5 நம்பர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மூலமா பக்கத்துல இருக்கிறது 4 நம்பர், மேல இருக்கிறது 2ஆம் நம்பர் தெரிஞ்சு டயல் பண்ணுவாங்க. இதுக்காக தான் சார் அந்த புள்ளி வச்சிருக்காங்க. பலே பலே, பிரமாதமான விஷயமா இருக்கே. இத்தனை வருஷம் டெலிபோன் பூத்து வச்சிருக்கேன், எனக்கே தெரியல. கெட்டிக்கார போகணுமா? டெலிபோன் பூத் என்ன, டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டையே உங்ககிட்ட ஒப்படைக்கலாம். ஆமா ஆமா, நாளைக்கு டெல்லிக்கு போய் இந்த விஷயமா வாஜ்பாயிட்ட பேசிட்டு வந்துருங்க. எது விஷயமா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டை என்கிட்ட ஒப்படைக்கிறத பத்தி. குறும்புக்கார பொண்ணுமா நீ. சரிங்க சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் சார். வியாபாரத்துக்கு வந்து முதல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாணயம் தான் முக்கியம். அந்த நாணயமே உங்ககிட்ட இல்லையம்மா, உனக்கு எப்படி நான் கடன் கொடுக்கறது? பாரு, உன் மாதிரி தான் கண்மணி இருக்காங்க. ஒழுங்கா வந்து கடனுக்கு துணி எடுத்துட்டு போறாங்க. கரெக்டா அந்த டேட்டுக்கு வந்து பைசா சுத்தமா செட்டில் பண்ணிட்டு போறாங்க. ஒன்னால மாத்திரம் ஏமாத்த முடியல. இந்த சைடு நீ எனக்கு துணி குடுக்கலனாலும் கவலை இல்ல. ஆனா கண்மணி என்னை நினைச்சு மட்டும் பேசாத. ஆமா, சொல்லிட்டேன். ஆமா, கண்மணியோட பேர் சொன்னாலே உனக்கு அவ்வளவு கோபம் வருது. அவ அவ்வளவு நாணயமா நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவ வியாபாரம் நாணயம் எனக்கு தெரியும். அவ வயசு பொண்ணு, படிச்சவ, மயக்கி தாலிக்கு குளிக்கி எப்படியோ வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுவா. வீட்டுல பொண்டாட்டிக்கு புடவை பிடிக்கலன்னா கூட அந்த வீட்டு ஆம்பளைய சிரிச்சு தாஜாப்படி எப்படியோ வாங்க வச்சிருவா. ஆனா நான் அப்படி இல்லையா. எனக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கு. நான் குடும்பத்துல உள்ளவ. அவள மாதிரி ஒரு ஈனத்தனமான தொழில் நான் செய்ய மாட்டேன் சேட்டு. பாரு, உனக்கு வியாபாரம் செய்ய தெரியலன்னா அவ மேல எதுக்குமா வீணா அபாண்டமா பழிய போடுற? எவ்வளவு பவித்திரமான பொண்ணு தெரியுமா? வணக்கம் சேட்ஜி. அவ பேட்டி ஆஹோ, बैठो बैठो. என்னங்க சேட்ஜி, போன தடவை 3500 ரூபாய் பேலன்ஸ். பாத்தியா, அக்கௌண்டே பார்க்க தேவையில்லை, கரெக்டா கொண்டு வந்து பணத்தை கொடுத்துடுறாங்க. அதான் கண்மணி. இவங்க கிட்ட வியாபாரம் பண்ணுவேனா, உங்ககிட்ட பண்ணுவேனாமா? அஞ்சலா அக்கா பாவம் சேட்ஜி, ஏதோ கஷ்ட காலம், பாக்கி கொடுக்க முடியாம விட்டுடுச்சு. இந்த ஒரு முறை சரக்கு கொடுங்க, நல்லபடியா வித்து
மொத்த பாக்கியும் கட்டிடுவா. நீ துணியை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ற. ஆனா இதே அஞ்சல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பத்தி இங்க என்ன சொன்னா தெரியுமா? தெரியும், அவங்களுக்கு ஏதோ கஷ்டம், வியாபாரம் ஆகலன்னு எரிச்சல். அதையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. நீங்க அவங்க கேட்கிற துணியை கொடுங்க. பாவம், உடம்பு சரியில்லாத புருஷனை வச்சுக்கிட்டு 3 குழந்தைகளுக்கு சோறும் போடணும். அவங்க கஷ்டம் முழுக்க எனக்கு தெரியும். நீங்க பெரிய மனசு பண்ணி உதவி செஞ்சாதான் அவங்க குடும்பம் பிழைக்கும். எனக்காக உதவி செய்யுங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான் கண்மணி. ஆனா அஞ்சலிக்கு துணி கொடுத்தா பாதி பணம் கூட பாக்கி வர மாட்டேங்குதே. இந்த முறை அப்படி நடக்காத சேச்சி. அஞ்சலக்கா, தீபாவளி வருது, நல்ல வியாபாரம் பண்ணு. அதனால பைசா பாக்கி இல்லாம கொடுத்துடு. சேச்சி, அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்பி கொடுங்க. நீ ரெக்கமெண்ட் பண்றதுனால குடுக்குறேம்மா. தப்பா அஞ்சலிக்கு வேணுங்கிற துணியில எடுத்து கொடுப்பா. போய் எடுத்துக்கங்க. என்ன மன்னிச்சிரு தாயி. எனக்கா இது? நான் உங்க தங்கச்சி மாதிரி என் கால போய் விழுறீங்க. விழுந்த தப்பு இல்ல கண்மணி. நாக்குல நரம்பு இல்லாம உன்னை பத்தி தவறான வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். அது தெரிஞ்சிருந்தோம் எனக்கு இவ்வளவு உதவி செய்றியே. உன் கால விழுது தப்பு இல்ல கண்மணி. என்ன மன்னிச்சிரு தாயி. ஐயோ, நீங்க மன்னிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க? ஒண்ணு இல்ல, போய் எடுத்துக்கங்க. துணியை செலக்ட் பண்ணுங்க. சுபையான, அஞ்சலக்காக்கு என்ன வேணுமோ கொடுங்க. சேட்ஜி, சுடிதார் மெட்டீரியல் சாரீஸ் ஏதாவது புதுசா வந்திருக்கா? சூரத்துல இருந்து நியூ டிசைன்ஸ்ல சாரீஸ் சுடிதார்னு நிறைய வந்திருக்குமா. மேல போய் பாருமா. சரி, பாக்குறேன். சுபையானே, வாங்கம்மா. அந்த புது டிசைன் எல்லாம் எடுத்து காட்டுறீங்களா? மேல வாங்க, மேல நிறைய இருக்கு, வந்து பாருங்க. அம்மா, கண்மணி ஆண்டி வந்துட்டாங்க. ஹாய் அனுகிரகா. ஹாய் ஆண்டி. என்ன ஸ்கூலுக்கு போல? இன்னைக்கு சாட்டர்டே ஆண்டி, லீவு. ஓ, கண்மணி, சனிக்கிழமை காலையில 10 மணி ஆச்சுனா தானும் வண்டி வந்து நிக்கணும்தான் காடையும் காசு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். கண்மணி, புடவை கொண்டு வந்தீங்களா? புது புடவை வந்திருக்கு, பாக்குறீங்களா? வேணாமா, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேம்மா. எனக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் தானே கொடுக்கணும். தப்பா நினைச்சுக்காத கண்மணி, என் பொண்ணு பிரசவத்துக்காக வந்திருக்கா. வழக்கத்தை விட செலவு அதிகமாயிடுச்சு கண்மணி. நேத்து அவளை டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். உனக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபாய் தாம்மா. அதுல மருந்து செலவு 50 ரூபாய் ஆயிடுச்சு. மீதி 50 ரூபாய் இந்தாம்மா, அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன். சரி, எனக்கு கூட அர்ஜென்ட் இல்ல, இத வச்சுக்கங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். கண்மணி, பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருக்காங்கறீங்க, அவங்களை நல்லபடியா கவனிச்சு பிரசவம் முடிச்சு அனுப்புறதா முக்கியம்.